வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அட்வான்ஸ் விநாயகர் சதுர்த்தி விஷஸ். இன்றைக்கி நம்ம பத்தூஸ் கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஃப்ரைட் மோதகம். இது எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மாவு பிசையறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: கோதுமை மாவு 1/2 டம்ளர், மைதா மாவு 1/2 டம்ளர், ரவை 2 டீஸ்பூன், நெய் 2 டீஸ்பூன், உப்பு ஒரு பிஞ்ச். ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவு கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மைதா மாவு, அப்புறம் 2 டீஸ்பூன் ரவை, ஒரு சிட்டிகை உப்பு, 2 டீஸ்பூன் நெய். இது எல்லாத்தையும் சேர்த்து ட்ரையாக ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. ட்ரையாக மிக்ஸ் பண்ண உடனே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த கொழுக்கட்டைக்கு பூரி மாவு பதத்தில் மாவு பிசைய போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஹார்டாக இருக்கணும். இப்போ நம்ம மாவை நல்லா பிசைஞ்சிட்டோம். மாவு இந்த அளவுக்கு ஹார்டாக இருக்கணும். இப்போ இந்த மாவு கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இந்த டைமில் நம்ம பூரணம் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். பூரணம் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: தேங்காய் 1 டம்ளர், வெல்லம் 1/2 டம்ளர், ஏலக்காய் தூள், நெய் 1 டீஸ்பூன். ஒரு பேன் வச்சு அது சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதுக்கப்புறம் நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காவை சேர்த்துக்கோங்க. கூடவே வெல்லத்தை சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெல்லம் நல்லா மெல்ட் ஆகி இந்த தேங்காயும் வெல்லமும் நல்லா சேர்ந்து வரணும். இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வெல்லம் மெல்ட் ஆகி நல்லா சேர்ந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இதுக்கு நடுவில் நம்ம கொழுக்கட்டைக்கு எண்ணெய் சூடு பண்ணிடலாம். நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவு 30 மினிட்ஸ் ஊறிடுச்சு. இப்போ இந்த மாவை இன்னொரு தடவை பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இந்த மாவுலேருந்து ஒரு பால் ஷேப்பில் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. அதை நல்லா ரவுண்டாக உருட்டிக்கோங்க. இப்போது கொஞ்சமாக மைதா மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம உருட்டி வச்சுருக்கிற மாவை சப்பாத்தி மாதிரி இட போகிறோம். ரொம்ப தின்னாக இட வேணாம், கொஞ்சம் திக்காக இட்டுக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி நிறைய மாவு எடுத்து அதை இந்த மாதிரி இட்டு அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி கொழுக்கட்டை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக மாவு எடுத்து அதை இட்டு அதுலேயும் கொழுக்கட்டை பண்ணலாம். நான் இன்றைக்கி பெருசாக இந்த மாதிரி மாவு எடுத்து அதை இட்டுட்டு அதை ஒரு மூடி வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க போகிறேன். இந்த மெத்தடில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி கட் பண்ணி முடித்த உடனே அந்த ரிமைனிங் மாவெல்லாம் அப்படியே பொறுமையாக எடுத்துருங்க. இப்போது நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸில் இந்த கொழுக்கட்டை பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். நம்ம கட் பண்ண பீஸில் ஒரு பீஸ் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஃப்ளீட் மாதிரி பண்ணுறேன். இந்த மாதிரி பண்ணும்போது நடுவில் நம்மளுக்கு ஒரு பேக்கெட் க்ரியேட் ஆகும். அதுக்குள்ளே நம்ம செஞ்சு வச்ச பூர்ணத்தை ரவுண்ட் ஷேப்பில் உருட்டி வைக்கிறேன். இப்போ அந்த பூர்ணத்தை கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாவு எல்லாத்தையும் பொறுமையாக சென்டருக்கு கொண்டு வந்து இந்த மாதிரி கொழுக்கட்டை ஷேப்பில் கொண்டு வரேன். இப்போ ஸ்டெப் 2 நார்மல் மெத்தட். நம்ம பூர்ணத்தை உள்ளே வச்சு சுற்றி இருக்கிற மாவெல்லாம் சென்டருக்கு கொண்டு வந்து இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி ஃபார்ம் பண்ணுறோம். ஸ்டெப் 3 இந்த மாதிரி பூர்ணத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ளீட்ஸ் வைக்கிறோம். இந்த மாதிரி பொறுமையாக சுற்றி ஃப்ளீட்ஸ் வச்சுக்கிட்டே வரணும்.
எல்லா பக்கமும் இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் வச்ச உடனே அதை சென்டருக்கு கொண்டு வந்து இந்த மாதிரி பிள்ளையார் பிடிக்கிற மாதிரி பிடிச்சி விட்டு கொழுக்கட்டை ஃபார்ம் பண்ணணும். இந்த மெத்தடை நான் இன்னொரு தடவை காட்டுறேன். பூர்ணத்தை வச்சுட்டு பொறுமையாக நம்ம ஒரே டைரெக்ஷனில் ஃப்ளீட்ஸ் வச்சுக்கிட்டே வரணும். வந்த உடனே அந்த மாவை சென்டருக்கு கொண்டு வந்து இந்த மாதிரி கொழுக்கட்டை ஷேப்பில் ஃபார்ம் பண்ணணும். இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ நம்ம கொழுக்கட்டையெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டோம். இதை இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெயை நம்ம ஃபஸ்ட்டே சூடு பண்ணிட்டோம். எண்ணெய் சூடாக இருக்குது. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கொழுக்கட்டையை இதில் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு கொழுக்கட்டையாக இப்போ எண்ணெயில் போட்டுக்கோங்க. கொழுக்கட்டையை பொறுமையாக திருப்பி விட்டு எல்லா பக்கமும் ஈவனாக கோல்டன் கலர் வரா மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கணும். கேஸ் சிம்மில் இருக்கட்டும். சிம்லேயே அப்படியே பொறுமையாக கோல்டன் கலரை அச்சீவ் பண்ணலாம். இதே மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்கிற எல்லா கொழுக்கட்டையும் பொரிச்சு எடுத்துப்போம். பொறுமையாக எல்லா பக்கமும் திருப்பி விட்டுட்டு நல்லா கோல்டன் கலர் வந்த உடனே பபிள்ஸ்லாமும் அடங்கின உடனே இதை வெளியில் எடுத்துக்கலாம். இப்போது நம்மளோட ஃப்ரைட் மோதகமெல்லாம் தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா பிள்ளையாருக்கு ரொம்ப விசேஷமானது அண்ட் நீங்கள் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். D3 கலர்ஸ் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.